சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் சாயப்பாவின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். ஆமாம், நீங்கள் இதைவே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் 1008 தடவை இல்லை, லட்சத்தெட்டு தடவை சொன்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க தாங்க போகிறாங்க. கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் ஜெயிக்கத்தான் பிறக்க வச்சிருக்காரு. ஆனால் நம்ம தான் உணர்றதில்ல. யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது? நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டம்னு நம்ம கஷ்டத்தை நினச்சி உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா அடுத்தது என்ன செய்யலான்னு சிந்திக்கிற திறனே இல்லாமல் போயிடும். நம்ம கஷ்டத்தை நினைக்காம நாம் என்ன செய்யலாம், அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகும். இந்த கஷ்டம் எதனால் வந்தது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அதுக்குண்டான வழிமுறைகள் என்னென்ன, இப்படி அதை பற்றி சர்ச் பண்ணால் அதை பற்றி நல்லா சர்ச் பண்ணணும். அப்போ தான் அப்டேட்டாக ஒரு புள்ளி பாயிண்ட்டிலேருந்து நம்மளுக்கு எல்லாமே எங்கே எது எப்படி நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அது எப்படி கரெக்ட் பண்ணணும், யாரால் கரெக்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் கரெக்ட் பண்ணணும், இல்லை பொறுமையாக இருக்கலாமா, இல்லை கரெக்ட் பண்ணலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கரெக்ட் பண்ணலாமா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆழமாக போய் பார்த்தா தான் தெரியும். சரியா? நம்மளோடது நம்ம இப்போ ஒன்று நினைக்கிறோம், ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், எக்ஸாம்லேயே பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ் ஆக முடியல, என்ன செய்ய முடியும்? அது எதனால், ஏன், எப்படி, டைம் நம்மளால் டைமுக்கு தகுந்த மாதிரி எழுத முடியலையா, இல்லை நம்மளுக்கு ஞாபக சக்தி இல்லையா, நம்மளோட குறை எப்படி, எதனால் மார்க்கு கம்மியாச்சு, இப்படி அலசி ஆராய்ஞ்சாதான் அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அடுத்த டைம் நம்ம எஃபர்ட் காட்டும் போது நம்ம கரெக்டாக அதை செஞ்சிட்டோன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது கான்ஃபிடெண்ட்டாக முடிவெடுக்கிற மாதிரி, கான்ஃபிடெண்ட்டாக, அதாவது இது செஞ்சால் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், அப்புறம் இது இந்த மாதிரி வேறு ரூட்டில் போனால் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு தெள்ள தெளிவாக உறுதியானதாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் தான் உருவாக்கி வச்சுக்கணும். யாரும் உருவாக்கவே மாட்டாங்க. கூட சொல்கிறவங்க, போகிறவங்க, வரவங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க, 1008 பேர் 1008 யோசனை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட யோசனை கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட நிலைமையை மாற்றவே முடியாது. நம்ம நிலைமையை நாம் தான் மாற்றணும். எப்படி மாற்றணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களோட நிலைமையை மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளும் உங்ககிட்ட தான் இருக்குது. என்னோடய வாழ்க்கையை மாற்றணுன்னா நான் தான் யோசிக்கணும். நான் உங்கள் வாழ்க்கையை யோசிக்க முடியாது, நீங்கள் என் வாழ்க்கையை யோசிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே யாரோட வாழ்க்கையும் யாரும் யோசிக்க முடியாது. நம்ம சொல்லலாம், குழந்தைங்க, பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தனி பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது நம்ம மேலே உண்டான ஒரு பாசத்தினால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் என்னோடதை நீ சரி செய்யவே முடியாது. சரி, நீ முன்னேறதுக்கு உண்டான எல்லா பிளானும் வச்சுருக்க, ஓகே. எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் எல்லாம் சரி செய்யணும்னு நினச்சிருக்கேன், ஓகே. எல்லாத்துக்கும் மீறின ஒரு சக்தி இருக்குல்ல, அது யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம அந்த ஸ்பாட்டில் காசு இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அப்படியெல்லாம் கிடையாது. காசு இருந்து, பணம் இருந்து, பார்க்குறக்கு வைத்தியம் இருந்து, எல்லாம் இருந்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால எதையுமே யூகிக்க முடியாது. அது காசு இருக்கிற நிலைமையாகட்டும், காசு இல்லாத நிலைமையாகட்டும், அழகு இருந்தாலும் சரி, அழகு இல்லாட்டியும் சரி, வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லாட்டியும் சரி, நகை இருந்தாலும் சரி, நட்டு இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, வீடு வாசல் சொத்து நலம் எல்லாமே இருக்குதுன்னாலும் சரி, இல்லாமல் இருக்கிறதுனாலும் சரி, எது இருந்தாலும் இப்போதைக்கான நம்மளுடைய சூழல் அது அல்ல. அது மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறும் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக மாறுங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே. லைஃப்பில் தான், லைஃப்லையும் அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும்.
நம்ம நினைக்கிறோம், இன்னைய சூழலை வச்சு யாரையுமே எடை போடாதீங்க. இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் செய்வாங்க, இவங்க இப்படி தான் நடப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாமளா கற்பனை ரூபம் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு கற்பனை வளம் ஜாஸ்தி. நம்ம ஒருத்தரை பற்றி நினைக்கிற நினைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க நிஜமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க வேற கேரக்டராக தான் இருப்பாங்க. அதாவது முதல்ல எல்லாம் எப்படியோ தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்குது. ஒரு புரிதலோட கூடிய வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம இப்போ வாழ்கிற சூழ்நிலையை நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்மளோட எதிர்கால சூழ்நிலை வந்து இதே மாதிரி இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. என்னென்னா, இந்த விற்பனையாளர்கள் எல்லாருமே எந்த பொருளும் விற்கலையே, இன்றைக்கி இத்தனை விற்றுருக்கலாமே, அத்தனை விற்றுருக்கலாமேன்னு அவங்களுக்கு கவலையாக இருக்கும். மெஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அது கரெக்டாக ஓடணும், ஓடுனா தான் அவங்க இது நடக்கும்னு கவலையாக இருக்கும். 2வது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சால் தான் அந்த ஆஃபீஸ் நல்லபடியாக உயரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கறனால நம்ம யாரையும் வந்து இருக்கிற நிலமைய வச்சு கிண்டல் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க நிலமை டக்குன்னு மாறலாம். கடவுள் நினச்சாருன்னா ஒரு செகண்டில் நம்ம தலையெழுத்த கூட மாற்றிடலாம். அத்தகைய ஒரு பெருந்தன்மையான மனசு வந்து நம்மளை சார்ந்தவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சாயப்பா வந்து அவங்க ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறனால. சரிங்களா? சரி, சாயப்பா வந்து இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு எல்லாம் வழங்கியிருக்காரு. என்னன்னு பார்ப்போமா? பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட, நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சாலச் சிறந்தது. நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும். இவைகளை கடந்த பின்தான் சந்தோஷம் என்ற மிகப்பெரிய சமுத்திரம் கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும். வெற்றி நிச்சயம். எல்லோருக்கும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது. ஒருவருக்கொருவர் விரும்பிய வேலை தானாகவே அமையும். இன்னொருவருக்கோ எல்லா திறமைகளிலிருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவதில்லை. 22 வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார். ஒருவர் 40 வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து 50 வயதில் கோடீஸ்வரர் ஆகிறார். எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள். உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது. இங்கே இருப்பது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மாறும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டைக்குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றி தரும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுன்னு இன்றைக்கி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அதனால் நாம் நம்பிக்கையாக செயல்படுவோம். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார். அவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டுவார். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன நம்மளுக்கு வேணும்? நம்ம எல்லாரும் அவரோட ஆசீர்வாதத்தால் பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு தான் வாழப்போகிறோம். நம்பிக்கை வைங்க, பொறுமையாக காத்திருங்க. எல்லாம் நினச்ச மாதிரியே நல்லபடியாக நடக்கும். நினைக்காத விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். அப்போ நம்ம மனசு வந்து பெருமைப்படும். எவ்வளோ தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்கிற ஒரு வசீகரமான ஒரு பார்வையால் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற நம்ம அப்பா நம்மளை எல்லாத்தையும் நல்லபடியாக தான் பார்த்துக்குவாரு. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின்